ஹாய் கைஸ், என்னடா இவன் ஆரம்பத்திலே கையில் தேங்காவோட நிற்கிறான் தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, வாங்க. இப்போ என்னென்னா தேங்காவை தான் வச்சு ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தி ரெமெடி சொல்ல போகிறேன். என்னது அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தேங்காய் பால் தான். அது எப்படி வைக்கலாம், அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் யாருக்கெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் இதேமாதிரி வந்து தேங்காய் பால் குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸு சொல்லுங்கள். தேங்காய் பால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்குன்னு சொல்லும் போது யார்டா அதை கொடுக்காம இருப்பாங்க, எல்லோரும் கண்டிப்பாக கொடுக்கலான்னு நினைப்போம். அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவோம். ஒரு 6 monthsலேருந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பசும்பாலோ இல்லை ஒரு ஃபார்முலா இருக்கோ இந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுக்காம, ஏன்னா பசும்பால் அப்படிங்கும்போது நிறைய நம்ம ஊருக்குலாம் போவோம் வருவோம், அப்போ இங்கே உள்ள வேறு பால் இருக்கும் அங்கே வேறு பால் இருக்கும். அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சளி இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். டைஜஷன் ஆகாமல் லூஸ் மோஷன் டயரியா ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேங்காய் பால் வந்து ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ குழந்தைங்களோட வெயிட் கெயினு, அது நல்ல ஒரு குட் ஃபேட் இருக்குது. அதேமாதிரி டெய்லியுமே குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். டெய்லியும் நீங்கள் வந்து கொடுக்க ராவாக கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபுட்டுக்கு தேங்காய் பால் சாதம், அப்புறம் இட்லி எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் தொட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கொடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்கள் மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் நல்ல ஒரு இரும்பு சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் மெயினாக அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ மேரேஜ் ஆகி நிறைய பேர் வந்துட்டு பேபி இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இது வந்து டெய்லியும் தொடர்ந்து ஒரு 40 days வந்துட்டு இவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டம்ளர், ஒய்ஃப் ஒரு டம்ளர் டெய்லி இதை வந்து தேங்காய் பால் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட், சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு குட் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ஃபேட்டு, ஏகப்பட்ட ஒரு பெனிஃபிட் கண்டென்ட் உள்ளது எல்லாமே தேங்காய் பால் வந்து நிறைய இருக்குதுங்க. தேங்காய் பால் வந்துட்டு குடிக்கும்போது நான் அப்படியே ராவாக குடிக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து அதில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கனாலும் சரி பெரிய ஆள்னாலும் சரி அந்த திகட்டாமல் ஒரு மாதிரி அந்த கேர் ஃபீல் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதே மாதிரி முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. முடி கொட்டுறது நம்ம முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை சில பேர் பிடிக்காது, வந்து கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க இந்த தேங்காய் பால்லாம் விரும்பி அது வந்து ஒரு ஸ்வீட் கலந்து குடிக்கிறனால நார்மலாக மில்க் குடிக்கிற மாதிரி அது வந்து டெய்லி ஒரு 1 glass நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெட்டர் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். எப்படி பண்ணேன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இது வந்து யாருக்கும் சொல்லணுன்றது தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே நார்மலாக தேங்காய் பால் வைக்கிறது தான். அதனால் அதே மாதிரி வச்சாச்சு. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணணும். அதுக்காக தான் அந்த வீடியோ. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து சீனி வந்து நல்லா அந்த நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன், வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நல்லா ஆற்றிக்கிட்டே இருக்கேன். டாடா, பாய் பாய்.